வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இந்த இட்லிக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1, 2 தக்காளி, ஒரு 8 பூண்டு, ஒரு 5-6 பச்சை வரமிளகா காரத்தை இருந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வரமிளகாய் உப்பி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். பூண்டு, நறுக்கின வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக நான் முன்னமே சேர்த்துட்டேன். இப்போ தோல் உறிஞ்ச அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஜாஸ்தியாகவும் கருவேப்பிலை கம்மியாகவும் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வதக்கும். உங்களுக்கு கலரும் மாறாமல் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சட்னியை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். மிக்ஸி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.